அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் லாஸ்ட் டேட் என்னைக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் டிசம்பர் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25, அதாவது 25/9/2025 இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 24/10/2025. ஸோ இது இன்னுமே ஒரு 2 days தான் இருக்குது. 24/10/2025 இந்த அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. அதே போல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்குறாங்க 25/10/2025 அப் டு 11:50 PM. சரிங்களா? அப்போது இந்த லாஸ்ட் டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சிஎஸ்சிஆர் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1150 ஃபீஸு. இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஓபிசி நான் கிரீமி லேயர் அவங்களுக்கு 600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜெண்டர் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 325 இந்த அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுக்கிறாங்க. அதே போல் இந்த கரெக்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை அப்லோட் பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா 27 to 29 வரைக்கும் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த சிட்டி இன்டிமேஷன் இது எல்லாமே பின்னாடி சொல்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டவுன்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு அதுவுமே வந்து வெப்சைட் மூலமாக பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 18/12/2025. சரி, அப்போ 18/12/2025 இந்த எக்ஸாம் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஷிஃப்ட் 1 பார்த்திங்கன்னா 9 AM to 12 PM. அதே போல் ஷிஃப்ட் 2 பார்த்திங்கன்னா 3 PM to 6 PM டைம் வந்து வச்சுக்கிறாங்க. அதே போல் இந்த சென்டர், டேட், ஷிஃப்ட் ஆஃப் ஜாயின், ஷிஃப்ட் ஆஃப் திஸ் எக்ஸாம் ஆஸ் மென்ஷன் ஆன் த அட்மிட் கார்டு. எந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறத எல்லாமே அட்மிட் கார்டில் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் கீ வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர். சரி, அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதில் 18/12 எக்ஸாம் டேட்டு. அதே போல் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 20/12/2025 கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இந்த எக்ஸாமை யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜி, அதாவது பிஜி கெமிஸ்ட்ரி முடிச்சுக்கிறவங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக எக்ஸாம் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. ஸோ அதே கையோட இந்த எக்ஸாமை நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேணால் என்ன பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. சரி, அப்போ இந்த என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் இதில் வந்துட்டு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 இதை வந்து 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ இதில் கேட்டகரி 1, ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே வந்தாச்சுன்னா ஜேஆர்எஃப் கிடைக்கும். அதே போல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள், பிஹெச்டி அட்மிஷன் 3மே அவங்க வந்துட்டு எலிஜிபிள். அதே போல் கேட்டகரி 2 அடுத்த கட் ஆஃப் மார்க் வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் ஜேஆர்எஃப் கிடைக்காது, ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிடைக்கும், பிஹெச்டி அட்மிஷனும் அவங்க போய்க்கலாம். கேட்டகரி 3 பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப் கிடைக்காது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் போக முடியாது, ஆனால் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி அட்மிஷன் பண்ணிக்கிடலாம். ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்கு பிஹெச்டி அட்மிஷன் எலிஜிபிள். சரிங்களா? அப்போ ஜேஆர்எஃப் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா பிஹெச்டி ப்ரோக்ராம் அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு இந்த பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எலிஜிபிள். அதே போல் இந்த 2 and 3 அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவங்க வந்து எழுத வேண்டாம். பிஹெச்டிக்காக நிறைய யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அவங்க எழுத வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறையா
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இந்த பிஜியில் 55% மார்க்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதே போல் அதர் இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் இருந்தால் போதும், அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தபடியாக இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஜேஆர்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 இயர்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கெமிக்கல் சயின்சஸில் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கொடுத்துக்கிறாங்க 701. பார்ட் ஏல 20 கொஸ்டின், பார்ட் பியில் 40 கொஸ்டின், பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் இருக்குது. அப்போ டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்ட் ஏல 15 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், பார்ட் பியில் 35, பார்ட் சியில் 25, டோட்டலாக 75 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணணும். அதே போல் இந்த ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ மார்க்ஸ், பார்ட் ஏக்கு 2 மார்க், பார்ட் பிக்கு 2 மார்க், பார்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா 4 மார்க். இப்போ டோட்டலாக 200 மார்க்ஸ் வந்துட்டு இந்த நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே போல் நெகட்டிவ் மார்க், பார்ட் ஏ வந்து நெகட்டிவ் மார்க் 0.5, பார்ட் பி நெகட்டிவ் மார்க் 0.5, பார்ட் சி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு 1. ஒரு கொஸ்டின் தவறுனா 1 மார்க் வந்துட்டு அதில் போயிடும். ஸோ இதே போல் எர்த் அட்மாஸ்பரிக், ஓஷியன் அண்ட் பிளானட்டரி சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், இது எல்லாமே இந்த ஜாயின்ட் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். அதே போல் இந்த கெமிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி தனித்தனியாக பிடிச்சிருப்பாங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஸோ அந்த டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் இந்த சப்ஜெக்ட் கோடு 701 கெமிக்கல் சயின்சஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. இதே போல் இந்த சிலபஸ், இந்த சிஎஸ்ஆர் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இந்த லிங்குக்குள்ளே போயாச்சுன்னா அதில் கிடைக்கும். அதே போல் ஸ்கோர் கார்டு வில் பி பப்ளிஷ்ட் வித் டோட்டல் பர்சன்டேஜ் ஸ்கோர் அண்ட் மார்க்ஸ். அப்போது இந்த ஸ்கோர் கார்டு வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் சப்ஜெக்ட் என்னலாம் அப்படிங்கிற டீட்டெயிலுமே இதில் கொடுத்துக்கிறாங்க. கெமிக்கல் சயின்சஸில் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அதர்ஸ், இது எல்லாமே இந்த கெமிக்கல் சயின்சஸ்குள்ளே வருது. அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இந்த ஸ்பெஷலைசேஷன் எல்லா இதுக்குமே கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த நெட் எக்ஸாம் பிஜி டிஆர்பி முடித்தவங்க, அதாவது பிஜி டிஆர்பிக்கு நல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெட் எக்ஸாம் வந்துட்டு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. அந்த 2 டேஸ்க்குள்ளே எப்படியாவது இந்த நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. நெட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண மாதிரி ஆச்சு, அட்டன் பண்ணி சம்டைம்ஸ் வந்து பாஸ் ஆகுறதுக்குமே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மறக்காமல் இந்த நெட் எக்ஸாமையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.